நாங்கள் இன்றைக்கு முத்தியங்கட்டு குளத்துக்கு தான் வந்திருக்கிறோம். இங்கே பாருங்க இந்த பெரிய மீன் உண்டு, கையால் பிடிச்சி கொண்டு போகிறது பாருங்க இந்த பெரிய மீன். பாருங்க அங்கால மண் மூட்டை கட்டி கொண்டு இருக்கணும். வந்து இந்த வாய்க்காலே அவங்க இருக்கு கண்டிப்பாக செய்துதான் ஆகும். அடுத்த வணக்கம் உறவுகளே, நாங்கள் வந்து முத்தையங்கட்டு குளத்துக்கு தான் வந்திருக்கிறோம். கடந்த சில நாட்களுக்கு முன்னும் ஏற்பட்ட பாரிய இயற்கை அனர்த்தத்தால் இந்த குளம் வந்து பாதிக்கப்பட்டிருக்குது. குளத்து நீர் நிரம்பி வந்து வழிஞ்சு கொண்டிருக்கு பாருங்க, கலங்கி பாயிரன்னு சொல்கிறது, தண்ணி வழிஞ்சு கொண்டிருக்குதால் அங்கால வேலை நடந்து கொண்டிருக்குது. முதல் நடந்த பிரச்சனையால் அங்கே அரிச்சு பாய்ஞ்ச இடங்களுக்கெல்லாம் மண் மூட்டை எல்லாம் போட்டு வேலை நடந்து கொண்டிருக்குது. இராணுவத்தினாலேயும் மற்றது ஊர் மக்களாலேயும் சேர்ந்து இந்த வேலை நடந்து கொண்டிருக்குது. பாருங்க, வீடியோ ஃபுல்லாக பாருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டிக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்க. எவ்வளோ தண்ணி பாஞ்சு கொண்டிருக்குண்டு. அங்கால வேலைகள் நடந்து கொண்டிருக்குது. இந்த குளம் வந்து பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கக்குள்ள வீடியோ எடுத்து போட்டிருக்குறேன், அதை போய் பாருங்க எப்படி இருக்குண்டு. அப்போக்கு இருக்கையும் இப்போ இருக்கிற நிலைமையும் பாருங்க இருக்கா. பாருங்க அவடத்தை அப்படி டானா பட மாதிரி அப்படி மண் மூட்டை அடிச்சிருக்கணும். பாருங்க உடம்பெல்லாம் வந்து அரிச்ச இடங்கள், மழை பெஞ்சு வெள்ளம் பாய்ஞ்சு நான் அரிச்ச இடங்கள் அப்படியே பாருங்க பெஞ்சு போயெல்லாம் கிடக்குது. பாருங்க இவ்வளோ நான் உடைச்சி இப்படி கொண்டு போட்டிருக்கண்டு. இப்போவே இவ்வளோ தண்ணி பாயுதுன்னா நான் நினைக்கல அந்த நேரம் இவ்வளோ தண்ணி பாஞ்சிருக்க முடியும். இல்லை நாங்கள்லாம் நிற்கலான்ட்டு நிற்கிறேன், அவ்வளோத்துக்கு உயரத்துக்கு தண்ணி பாஞ்சிருக்கு. இந்தியாவில் வந்து இராணுவத்தினராலேயும் பொதுமக்களாலேயும் வந்து அந்த பசலை பேக்குக்குள்ளே மண் போட்டு அந்த தண்ணி அரித்து கொண்டு போகாமல் மண் மூட்டை போட்டு கொண்டு இந்த கரையில். இந்த இடத்துல முதல் பாறையிலே தெரிகிறதில்ல, இப்போ பாருங்க பாறையிலே தெரியுது, அவ்வளோத்துக்கு மண் அரித்து கொண்டு போயிருக்குது தண்ணி. வாங்க அங்கால பார்ப்போம். அங்கால வந்து மண்ணுகளை வட்டி பேக்குக்குள்ளே போட்டு காட்டி கொண்டிருக்கணும். வாங்க பார்ப்போம். பாருங்க இந்த கிராமத்து மக்கள் வந்து ஒற்றுமையாக வந்து ஒன்று சேர்ந்து வேலை செஞ்சு கொண்டிருக்கணும். உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சியான விஷயமா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. வேறு இடங்கள்லையும் மண்ணுகளை அப்படி மூட்டை போட்டு கொண்டு வந்து இங்கே வந்து போட்டு கொண்டு இருக்கணும். பாருங்க பாருங்க எல்லாரும் வந்து ஒன்று சேர்ந்து வேலை செய்கிறபடியாக அவ்வளோ வேகமாக வேலையில் செய்து கொண்டிருக்கணும்ண்டு. இங்கால ஒரு பக்கத்தால் மண் மூட்டையில் வந்து கட்டி கொண்டிருக்கணும் மண்ணள்ளி பார்க்க தெரியுது. பாருங்க இங்கால வந்து மண் மூட்டையை கொண்டு போகிற இடங்களை போடுறதுக்கு.
பாருங்க அங்கே மேலே வந்து டிராக்டர்களில் வந்து மண் மூட்டையில் கொண்டு வரணும் கீழே. பாருங்க இங்கால வந்து மண் மூட்டையில் வந்து அடுக்கி கொண்டிருக்கணும். தண்ணி பாயாமல் அந்த அரிச்சு பாயாமல் மண் மூட்டையில் இந்த அடுக்கி கொண்டிருக்கணும். படிவா பாருங்க எவ்வளோ மண் மூட்டையில். பாருங்க ஒன்றுக்கு மேலே ஒன்று அவ்வளோ வடிவாக அடுக்கியிருக்கணும். பாருங்க டிராக்டரில் வந்து மண்மடியில் கொண்டு வந்து ஒன்றா தூக்கி கொண்டு எங்களை அடக்கி கொண்டிருக்கணும். டிராக்டரும் புதஞ்சிட்டுது பாருங்க. அதுக்கு வச்சதா? ஓ வந்து இந்த வாய்க்காலே அவங்க இருக்கு கண்டிப்பாக செய்துதான் ஆகணும். அடுத்த ஆண்டு செய்துதான் முடிக்க வேணும். இப்போ செய்கிறது வந்து இவர்கள் எப்படி செய்கிறார்? இப்போ மாறி காலம் குளத்துல தண்ணி நிற்று நேரம் மழை வரும் போகும். அதை நாங்கள் குறிப்பிட்டு சொல்லலாது. இருந்தாலும் இப்போ தற்சமயம் செய்ய வேண்டிய வேலை இதை செய்துதான் ஆக வேணும். தற்காலிக நடவடிக்கையோடைய நிரந்தர தீர்வு வந்து இல்லை. இது நிரந்தர தீர்வாக இருக்க மாட்டா. ஏன்னா இந்த தண்ணி குளவில் அடிச்சு போட்டு தண்ணி வீட்டுக்குள்ள போகுது. இந்த தண்ணியை நேர எடுத்து ஒரு அங்கால ஒரு இடத்துல சின்ன திருப்பியில் இந்த கரிங்கால விழுகிற தண்ணிக்கு பிரச்சனை வராது. கட்டுகளுக்கு பாதிப்பு வராது. இப்போ தண்ணி அவங்க வந்து இஞ்சால நீங்கள் வாய்க்கால கட்டி கொஞ்சம் அங்கால தண்ணியை திருப்பிட்டீங்கன்னா பிரச்சனை இருக்காது. இப்போ அந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுது. அந்த நடவடிக்கை இப்போ செய்யலாம். ஏன்னா நேர் எடுக்கிறது செய்யலாம். சரி இப்போ அவங்க வந்து இந்த சைட்டாலேயே திருப்பி போட்டு மட்டும் விட்டுருக்காங்க தானே. இப்போ இந்த கட்ட அந்த துண்டை வந்து அரிக்கக்கூடாது. அடிச்சு பிடிச்சிட்டா அதான் இறங்கி விட்டு சரி இப்போ ரெண்டு கூட தண்ணி போய் கொண்டிருக்கு. அப்புறம் அதுக்கு இல்லை இது தண்ணி டச்சு பாருங்க எவ்வளோ வேகமாக பான் பாயுதுண்டு. இங்கே தண்ணி பறக்குது எங்களுக்கு. அவ்வளோ வேகமாக பாயுது தண்ணி. மீன்கள்லாம் தெரிச்சு பாயுது. எவ்வளோ வேகமாக பாயுது தண்ணி. நிற்கிறதுக்கு நிற்கப்படி தண்ணி எங்களுக்கு பறக்குது. அவ்வளோ வேகமாக பாயுது தண்ணி. இங்கே வருங்க மேலே தெரியுது வேறுங்க பறக்கிறது. அவ்வளோ வேகமாக தண்ணி பறக்குது.
மீன்கள் எல்லாம் அவங்கள தெரிச்சு பாயுது. மீன்கள் எல்லாம் பாருங்க, பார்க்க தெரியுது எவ்வளோ மீன் தெரிச்சு பாயுது. அங்கே வேலை நடந்து கொண்டிருக்காங்க ஆளுக்கு. தண்ணி போட்டி கொண்டிருக்கணும். ரைட், பாருங்க வான் கதவை பூட்டு போட்டுட்டுது. பாருங்க தண்ணியெல்லாம் நின்றுட்டுது. இனி அங்கால மீன்கள் பிடிப்பினோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்க. உங்களுக்கு பெரிய பெரிய மீன்கள்லாம் பிடிப்பினோம் பாருங்க. தொடர்ந்து வேலை பாருங்க தண்ணி போட்டுட்டோம். ஃபுல்லாக போட்டிட்டோம் பாருங்க. இந்த பக்கத்து தான் அப்படியே மண் மூட்டையை போட்டு அந்த என்ன சொல்கிற தண்ணியை மறைக்க போயிடும். இந்த தண்ணி இதில் இருக்கிற தண்ணியை ஃபுல்லாக அரைச்சி போட்டு இதுக்கு பாருங்க அப்படியும் மீன்கள் பிடிப்பினும் பாருங்க. நம்ம நாங்கள் வந்து வேற போட்டு மீன் பிடிப்பினோம். நீங்கள் அப்படியும் வீடியோ ஃபுல்லாக பாருங்க. இங்கே எவ்வளோ மீன்கள் உண்டு. இங்கே பாருங்க ட்ரக்டர் வந்து ஏற மாட்டாமல் நிற்கிது மண்மட்டியோட. பாருங்க மீன் குஞ்சு வலை. மீன் குஞ்சில் எவ்வளோ உண்டு பாருங்க. மீன் பிடிக்கிறதுக்கு வந்தீங்கன்னா எவ்வளோ பேர் ஆக்கலண்டு பாருங்க. இங்கே எவ்வளோ மீன் குஞ்சுட்டு பாருங்க. இங்கே பாருங்க எவ்வளோ மீன் குஞ்சு வருங்க. பிடிங்கடா பிடிங்கடா. இஞ்சி பாருங்க எவ்வளோ மீன் குஞ்சு வேண்டாம். எவ்வளோ உண்டு. மீன் பிடிக்கிறதுக்கு வந்தீங்கன்னா நாங்கள் ஞாபகம் வேறு எவ்வளோ வேறு உண்டு. வீடியோ ஃபுல்லாக பாருங்க.
பாருங்க எங்களை தடிகளோட நிற்கணும் மீன்களை அடிக்கிறதுக்கு. இதில் வார மீன்களை அடிக்கிறதுக்கு தடிகளோட நிற்கணும் பாருங்க. இங்கே பாருங்க எந்த பெரிய மீன் உண்டு. எந்த பெரிய மீனை கையால் பிடிச்சி கொண்டு வருவேன் பாருங்க. எந்த பெருசு பாருங்க. வழுக்குதா அஞ்சு கிலோ வரும் பாருங்க கோல்டன் 5 கிலோ கோல்டன் கோல்டனா இது அடுத்து போ இதுல பிடிங்க நான் கொலைக்கு கட்லா இல்ல கோல்டன் ஆனா இது வந்து கட்லா இல்லையா கட்லா தானே கோல்டன்ன்றே மாதிரி தானே ஆனா அப்படியே தூக்கி பிடிங்க போட்டோ எடுக்கும் பாருங்க அங்காள் பக்கத்துக்கு அந்த கல்லுக்குள்ளே போய் ஒரு பெரிய ஒரு மீன் ஒன்று மாட்டியிருக்கு. பிடிச்சிட்டு பாருங்க. மாறி மாறி கச்சுறுகள்லாம் ஓடிக்கொண்டிருக்குது. மண்முட்டையில் கொண்டு போட்டு போட்டு கொண்டிருக்கணும் மாறி மாறி. வேலை வேகமாக நடந்தோன்னான் இருக்குது. டிராக்டர் புதாஞ்சிட்டு